இந்த உலகத்துல வாழ்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? ஃபேஸ் பண்ணி ஆகணும். நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அந்த நேரத்துல கர்த்தரிடத்துல கொண்டு போகும்போது கர்த்தர் அதுக்கு பதில் கொடுப்பார். சில நேரத்துல அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, God doesn't always change the circumstance. தேவன் எப்பொழுதும் சூழ்நிலைகளை மாற்றுவதில்லை. ஆனால் என்ன பண்றாருன்னா, அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்மை மாற்றுகிறார். நான் மாற மாட்டேன், எது நடந்தாலும் சரி நான் மாற மாட்டேன்னா நீங்கள் கஷ்டப்படுவீர்கள். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, எல்லா சூழ்நிலையும் நான் சொல்லவில்லை, சில சிச்சுவேஷன், சில சர்க்கம்ஸ்டன்ஸை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மாற்றி போடுவார், தலைகீழாக மாற்றி போடுவார். நீங்க அதுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். இந்த கொரோனாவை பாருங்க, 2 years தலைகளை புரட்டி போட்டது. மாத்தினாரா? கொரோனாவை கர்த்தர் மாத்தல. யார மாத்தினாரு? நம்மள மாத்தினார். எல்லோருக்கும் யார் யாரு வீக்கா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் பூஸ்டர் எல்லாம் போட்டு, மாத்திரை எல்லாம் போட்டு, இப்ப நீ வாழ நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் மாறினார்கள்? சூழ்நிலை மாறவில்லை, நாம் தான் மாறினோம். நாம் மாறியதுனால சூழ்நிலை மாறி. புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் வீக்காவே இருப்பேன், நான் இம்யூனிட்டி இல்லாமலே இருப்பேன், ஆனா கொரோனா மாத்தணும், ஆண்டவரே கொரோனாவை மாத்தணும். சில பேர் டமால் அடிச்சாங்க. யாரு? நம்ம நார்த் இந்தியால டமால் அடிச்சா கொரோனா போயிடுவோம். காதல் இருக்கிற செவி போறதான் போகும். விளக்கெல்லாம் ஏத்துனாங்க, விளக்கேச்சா போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் முட்டாள்தனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். சில நேரங்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கைகளில he won't change the situation. Sometimes God never changes circumstances, but he changes you.